மாண்புமிகு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் ராஜா மிராசுதாரர் அரசு மருத்துவமனையில் நானும் பெருமதிப்பிற்குரிய உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் சட்டமன்றத்தில் நிதிநிலை அறிக்கையில் விவாதங்களில் அங்கே கலந்து கொண்டிருந்த சமயத்தில் இங்கே ஒரு தீ விபத்து ஏற்பட்டது. அப்போது வர இயலாமல் போனது. எனவே அந்த வகையில் இப்பொழுது போய் அந்த மருத்துவமனையை ஆய்வு செய்தோம். ஆய்வு செய்கிற போது மாதத்திற்கு 1250 பிரசவங்கள் நடைபெறுகிறது என்றும் எடை குறைவான குழந்தைகள் இப்போது கூட அங்கே 98 குழந்தைகள் மருத்துவ சிகிச்சை பெற்று வருகிறார்கள். தஞ்சாவூரை சுற்றி இருக்கிற பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் இங்கே இந்த மருத்துவமனையை ராஜா மிராசுதாரர் குழந்தை மருத்துவமனையை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே இதை மேம்படுத்த வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலை பெற்று டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் சார்பில் ஒரு 100 கோடி ரூபாய் செலவில் அந்த மருத்துவமனையை மேம்படுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த வாரம் முதல்வருடைய வழிகாட்டுதலை பெற்று தேசிய நலவாழ்வு குழுமத்தின் இயக்குநர் அவர்களும் டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் அவர்களும் இங்கே நேரடியாக வந்து பார்த்து என்ன மாதிரியான கட்டமைப்புகளை புதிதாக ஏற்படுத்துவது, இப்போது இருக்கிற வசதிகளை எந்த அளவுக்கு மேம்படுத்துவது போன்ற பல்வேறு பணிகளை ஆய்வு செய்யவிருக்கிறார்கள். ஆய்வு செய்ததற்கு பிறகு திட்ட மதிப்பீடுகளை தயார் செய்து மாண்புமிகு முதல்வர் அவருடைய ஒப்புதலை பெற்று அதை செயல்படுத்த தயாராகிறார்கள். தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜுக்கு வாரத்துக்கு 3 நாள் தான் வந்து டாக்டர் வராங்க. டாக்டர் தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜுக்கு டெய்லியும் வந்து 7 மாவட்டத்துல நீங்க வராங்க. ஆனா வாரத்துக்கு 3 நாள் மட்டும் தான் ஹார்ட்டுக்கு டாக்டர் வராங்க. அது டெய்லி வர்றதுக்கு ஏதாவது கார்டியாலஜி இப்ப இங்க பொறுத்த வரைக்கும் டெய்லி இருக்கு. டெய்லி 10 கேஸ் மாதிரி நடக்குது. நீங்க யாராவது இல்லைங்க டெய்லி 10 கேஸ் வந்த உடனே அது ஆய்வு பண்ணோம். டெய்லி 10 பேருக்கு சன் பொறுத்துறதும் கார்டியாக் சர்ஜரி பண்றது எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அது மாதிரி உங்களுக்கு ஏதாவது யாராவது வந்து இங்க இடம் கிடைக்கல, ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ற மாதிரி புகார் இருந்தா ஸ்பெசிஃபிக்கா சொல்லுங்க, நாங்க உடனே. அதே போல இருக்கிற எல்லா ரோடும் இங்க காலேஜ்ல உள்ள ரோடு எல்லாமே குண்டும் குடியுமா இருக்கு. ஸ்கேன் பண்றதுக்கு ஒரு கேம்பஸ் வந்து இன்னொரு கேம்பஸ் கொண்டு போறாங்க. அது தள்ளு வண்டியில மேடும் பள்ளமா இருக்கிறதுனால ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. பொதுப்பணித்துறை இடத்தில் சொல்லி உடனடியாக ரோடு போறதுக்கு ஆரம்ப சுகாதார நிலையத்துல எந்த ஆரம்ப சுகாதார நிலையத்துல என்ன ஊசி, இந்த கருத்தடை ஊசி தட்டுப்பாடு இருக்கு. பிபி ஊசி இல்லைங்க, ஆரம்ப சுகாதார நிலையத்தில் எல்லாத்திலயும் கருத்தடை ஊசி இருக்காதுங்க. அதாவது மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையம் அல்ல கூடுதல் ஆரம்ப சுகாதார நிலையம் 3 வகையா இருக்கு. எதுன்னு தெரிஞ்சுக்கணும். மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையம் ஆதாரமே இருக்கு சார், மாத்திரை இல்லைன்னு.